ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் 58 கைமாறின்மை என்ற தலைப்பில் 4வது பாடலில் மையறிய நெடுங்காணர் தம் வாழ்க்கையின் மயங்கி இங்கே பொய்யறிவுடையேன் செய்த புன்மைகள் பொறுத்தாட்கொண்டாய். ஐயறிவுடையோர் போற்றும் அம்பலத்து அரசே, நின் சீர் மெய் அறிவறியேன் எந்த விளைவறிவேன் வெந்த விளைவு அறிந்து உரைப்பேன் அந்தோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார். ஐயுடையோர் போற்றும் உலகியல் அறிவு, சுவை, ஒளி, ஓசை, உரு, நாற்றம் இந்த 5 வகை தெரிவான் கற்கே உலகு என்பார் கடவுளார். இந்த இந்திரிய அறிவு வென்று பகுத்தறிந்து குறிப்பறிந்து மெய்யறிவு பெற்று அருளறிவு பெற்று வாளறிவு எனப்படும் 5 அறிவுடையோர் போற்றும் அம்பலத்து அரசே, நீர் இதற்கு முன் உள்ள மூவர் முனிவர் முத்தர் சித்தர் யாவரும் புருவமத்தியை நோக்கித்தான் தவமுறைந்தனர் என்கின்றார். 5346 பாடலில் எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்கின்றார். ஆனால் அவர்களுக்கு ஏன் காட்டவில்லை எனில், காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் தலைக்கும்படி செய்பவர் இறைவன். அறிவு விளங்குவதற்கு ஏற்றார் போல் தன்னுடைய அருளையும் விளக்குகிறார். அன்ற சுற்றது மாசூதது என்று எண்ணாத தொண்டரெல்லாம் கற்கின்றார். பண்டும் அன்றும் இன்றும் காணார் என்கின்றார். மேலும் வேட்டாசை பட்டனைத்து விட்டு உலகம் போட்ட வித்தகராய் விளங்கும் முத்தகர்களுக்கும் தன்னை காட்டாது ஒளித்திருக்கும் கல்வனை என்கின்றார். அப்ப இறைவன் அவர்களுக்கு காட்டிய தவம் வேறு, அந்த தவத்தினால் அடைந்த நிலைகள் வேறு, அந்த நிலையால் பெற்ற ஆற்றல்கள் வேறு. இது அவர்கள் எடுத்த இடம் அவையார் விநாயகர் அவளிலே மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பி, கால் என்பது காற்று, கருத்தறிவித்து என்கின்றார். ஆக மையறி நெடுங்காணார் தம் வாழ்க்கையில் மயங்கி இங்கே பொய்யறி உடையோன் செய்த புன்மைகள் பொறுத்து ஆட்கொண்டாய். பெண்களுக்கு கண்ணுக்கு மையழகு, அதாவது விழி, காலுக்கு கொலுசழகு, அதுபோல மங்கையருடன் கூடி வாழும் வாழ்க்கை துணை நலம், மக்கள் பேறு, இதனை சார்ந்த வாழ்வு மயங்கி, காரணம் உலகியலார் பொய்யை மெய்யாக நம்பி வீண் போது போக்குகின்றனர். எனது என்கின்ற மமகாரம் போய் நான் தேடிய மண் பெண் பொருள் என மார்தட்டி அறிவிழந்து, காரணம் இந்த பொருள் யாவும் உரிமையானது பொய்ப்பொருளை மற்றார் அழிபரிசித்து உடமையான மெய்ப்பொருளாக்கும் வழியறிந்தால், உணர்ந்தால், செயல்பட்டால் நீ செய்த பரபகாரம் உனக்கு ஆற்றலை கொடுக்கும். இந்த ஆற்றல் ஆண்மொழியுடன் கூட கூட அருளறிவு உண்டாகும். அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் அருளறிவு என்று வகுத்த மெய் சுகமே என்கின்றார் அகவலே. உண்மைகள் நாம் தான் குற்றம் புரிகின்றோம்.
பெருமான் நாம் செய்யும் குற்றங்களை தன் செய்ததாக கூறுவார். இது நம் பெருமானின் தயவு பண்பு. மேலும் பெண்ணிடம் குழந்தை குறித்த காலத்தில் கூடணும், மற்ற காலங்களில் தொடர்ந்து சிற்றின்பம் அனுபவித்தால் இது மெல்ல உயிரை கொள்ளும் ஓர் ஸ்லோ பாய்சன். காரணம், ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய ஒளிப்பொருளாகிய விந்து குறைய குறைய நம் உடலில் மலச்சிக்கல், மூட்டுவலி, கோபம், கண்மறைப்பு, சோர்வு, தூக்கம் எல்லாம் தானே வந்துவிடும். இதை வெல்வது அவ்வளவு எளிதல்ல, ஆனால் வெல்லலாம் என்கின்றார் நம் ஐயா. அதாவது, காலம் உள்ளவரை நாம் தேக நஷ்டம் தீப விளக்கம் அறிந்து அறமீறாது தான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பொய்ப்பொருளை தன் தேவை போக மீதம் உள்ள பொருளை தன் தரத்துக்கு தக்கவாறு தன் தேவை போக பிற உயிரை கொள்ளக்கூடிய பசியை நீக்கி நீக்கி கடைசி வரை நாம் செயல்பட பிற உயிரை நீ காப்பாற்றியதால் உன்னுயிர் பொருளை இறையருள் காப்பாற்றும். அப்படி ஈவதை வாழ் உயிர் பொருள் கூட கூட உலகறிவு கடந்து அறிவின் ஓர் அறிவு வாய்க்கும் போது கருணையும் சிவம் பொருள் என காட்சி பெற்று ஆண்டவரிடத்த அன்பும் உயிர்கள் வாழ் தயவும் கொண்டு செயல்பட மெய்யறிவு ஞானத்தில் ஞானம் 16ஆம் நிலை கைகூடும். சீரறியேன் இறைவனின் சீர் யாரேன் எனும் இறங்குகின்றாருக்கு சீரழிக்கும் சிதம்பர சிவமே என்பார். இந்த விளைவறிந்து உரைப்பேன், எந்த விளைவறிந்து உரைப்பேன் அந்தோ. நெல் விதை நெல் விளையும், இந்த விளைவு ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று அற்றார் அழிபசி தீர்க்க 17ஆம் நிலையில் அருள் விளையும். அருள் என்பது கடவுள் தெய்வம். 18ஆம் நிலையில் நீ செய்த ஜீவகாருண்ய தவத்தால் உபகாரத்தால் உனக்காற்றல் கூடி இறைவனின் அருள் சக்தி அருட்ஜோதி கூட நீ கடவுள் நிலையிலிருந்து அம்மயமாகுவாய். இது இறைவனின் சேர். இதனை காலையிலே என்றெனக்கு கிடைத்த பொருளே, என் கருத்தே, என் கருத்தகத்தே கனிந்த நறுங்கனியே, மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயணம் தருமை சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே என்கின்றார். ஆக அருளை பெற வேண்டுமானால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் நின்று நாம் தினசரி பசி நீக்கி ஆற்றல் கூடி ஆண்மாரியுடன் கூடி அதனுடன் அருள் ஒளி கலந்தால் நமக்கு எல்லா நன்மையும் கூடும் என்று இப்பாடலில் உணர்த்துகிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.